புறா பிரியர்களுக்கு வணக்கம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் டைப்ஸ் ஆஃப் பீஜின்ஸை பற்றி. டைப்ஸ் ஆஃப் பீஜின்ஸ் எல்லாமே ரேசிங் பீஜின்ஸ் தான். ஸோ ரேஸுக்காக வளர்க்கவங்களும் இருக்காங்க, ஹாபிக்காண்டி வளர்க்கக்கூடியவங்களும் இருக்காங்க. ரெண்டு பீஜின்ஸுமே ஒரே டைப்ஸ் தான். ஸோ நம்ம ரேஸுக்கு ட்ரை பண்ணால் ரேஸ் பீஜின்ஸ், ஹாபிக்கு வளர்த்தாச்சுன்னா சாதா. 4 டைப்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கோயில் புறாவை பார்த்துருவோம். கோயில் புறா இதுதான் ஒரிஜினல் ஆர்ஜினே. ஸோ இதுல இருந்து அதுக்கு அடுத்தது வந்தது தான் நம்ம ரேசிங் பீஜின்ஸ் எல்லாம். ரேசிங் பீஜின்ஸ்ல 4 டைப்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேன்சி. என்னடா ஃபேன்சியே ரேசிங் இருங்க? ஆமாம், ஃபேன்சி ரேசிங் பீஜின்ஸ் தான் பேர் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி லாஸ்ட் அப்டேட் பண்ணுறேன், வீடியோ எண்டில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ணப்புறாவை வெள்ளிக்கண் புறாவுன்னு சொல்லலாம். ஸோ இது கர்ணப்புறாங்கிறது வந்து அதோடைய கண்ணு வெள்ளியாக இருக்கிறத பார்த்து மேக்ஸிமம் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் ஹோமர்லேயும் வருது, சாதா பொருளையும் வருது. ஆனால் ஒரிஜினல் கர்ணப்புறாவுக்கு வெள்ளிக்கண்ணு சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும், நல்ல டைவ் அடிக்கும். அதுதான் பெஸ்ட்டு. வெள்ளிக்கண் இருக்கிறது எல்லாமே கர்ணப்புறாவான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது பல்ட்டி அடிக்கிறத பொறுத்து தான் கர்ணப்புறா. ஸோ இது பல்ட்டியும் அடிக்கும், ஹை ஃப்ளைங்களும் பறக்கவும் செய்யும். அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அண்டு பல்ட்டி தான் மெயின். ஸோ டைமிங் வந்து 2 தான். அப்படி தான் கர்ணப்புறா. அது 3வது படியாக பார்த்தீங்கன்னா ஹோமருக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் தான் ஹோமர். எங்கே விட்டாலும் உங்கள் வீடு திருப்பி வந்துடும். அதுதான் ஹோமருங்கிற பேர் உள்ள புறா. அதுக்கு தான் ஹோமர்னு வச்சுருக்காங்க அந்த புறா. சாதா புறாக்களை விட ஹோமர் புறா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும். அந்த புறா தோரணையும் அழகாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், நல்லா இருக்கும் அந்த புறா. ஹோமர் புறாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் ட்ரெயின் பண்ணணும்னு பார்க்கக்கூடாது. விட்டால் ஒரு 600-700 கிலோமீட்டர் விட்டால் நம்ம வீட்டுக்கு வந்துடும், அப்படிலாம் கிடையாது. அதனுடைய ட்ரைனிங்கே வேறு வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு வீடியோ போடுறேன், அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஹோமரை பற்றி. ஸோ 4வதாக இருக்கிறது வந்து சாதா புறா வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வளர்க்க மாட்டாங்க. நாகர்கோயிலில் வந்து ஹை ஃப்ளையிங்னு சொல்லுவாங்க, சாதா புறா அப்படின்னு சொல்லுவாங்க, சிலவங்க தவுடால்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இங்கே நாகர்கோயிலில் வந்து பறவைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே ரகம் வந்து சாதா புறாக்கள் தான். ஹோமர் வந்து ரேர் தான். ஆனால் நாகர்கோயிலேருந்து கொஞ்சம் தள்ளி திருவனந்தபுரம், கலியாக்காவில் இந்த சைடுகள்லாம் பெய்யாச்சுன்னா ஹோமர், கன்னியாகுமரியிலேருந்து இங்கே திருநெல்வேலி சைடு போனாலும் ஹோமர், அப்படி தான் நம்ம பண்ணுவாங்க. ஸோ இங்கே நாகர்கோயிலில் பெஸ்ட் வந்து சாதா புறாக்கள் தான். ஹை ஃப்ளைங் பேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தவுடான்னு சொல்லுவாங்க. இதுதான் 4 டைப்பான பீஜின்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல உங்கள்கிட்ட, ஃபேன்சி பீஜின்ஸு, ரேசிங் பீஜின்ஸுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா ஃபேன்சிங்கிறது வந்து அழகுக்கு மட்டும் இல்லை, ரேஸுக்காண்டு பயன்படுத்துகிறாங்க. எப்படி வளர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய தோரணை ஃபஸ்ட்டு, அதனுடைய ஆக்டிவிட்டிஸ், அதுக்கப்புறம் ஒரு ஆள் கை கொண்டு கொடுக்கும்போது புறாக்கள் வந்து பயப்படக்கூடாது, பின்னோக்கி போகவே கூடாது. இப்போ கேஜில் இருக்கும், கேஜுக்குள்ளே நம்ம கையை கொண்டு ஒரு ஓனர் கொடுக்கறத தவிர்த்து செகண்ட் ஒன் வந்து கொண்டு கையை கொடுக்கும்போது அந்த புறா பேக் அடித்து போகக்கூடாது, பயந்து பின்னோக்கி போகக்கூடாது, ஃப்ரெண்டில் கையில் வரணும். ஸோ அப்படி ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு தான் ஃபேன்சி புறாக்களான ரேஸு. ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரேர் தான். ஆனால் வந்து அந்த ரேஸ் வந்து நிறைய வெளி நாடுகள், மாநிலங்கள்லாம் நடக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 4 டைப்ஸான பீஜின்ஸ் வெரைட்டிஸ், நம்ம ரேசிங் பீஜின்ஸ் வெரைட்டிஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் வேத்து, ரெக்க வெட்டு, திருடு, இது பற்றின வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடை போய்க்கிறேன். பாய்.